ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷ்ணாஸ் கார்டன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு செடி தொட்டிகள்லையும் இருக்கிற மண் டெய்லி நம்ம அதுக்கு தண்ணி ஊற்றுறோம் இல்லையா. தண்ணி ஊற்றி அது காயும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி ட்ரை ஆயிரும். இப்படியே ட்ரையாக விட்டோம் அப்படின்னா மண் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா களிமண் மாதிரி ஆயிடும். அதனால் செடிகளினுடைய வளர்ச்சியும் பாதிக்கும், அதுக்கு காற்றோட்டமும் கிடைக்காது. அதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, மந்த்லி ஒன்ஸாவது இந்த மாதிரி இது செடிகளுடைய காற்றோட்டத்தை அதிகரிக்கிறதுக்காக பெஸ்ட்டு டூல் என்ன அப்படின்னா இதுதாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எவ்வளோ இறுகின மண்ணாக இருந்தாலுமே இந்த மாதிரி நல்லா குத்தி விடும்போது நல்லா நமக்கு மண் இலகி லூஸாக வந்துடுது. இதுக்கு மண் கலவையும் ரொம்ப முக்கியம். முதலையே நம்ம போடும்போதே லூஸான மண்ணாக கொக்கோபீட்டு, அதுக்கப்புறம் வேப்ப புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, அதுக்கப்புறம் ரைஸ் ஹஸ்க் இருக்கும் இல்லையா அது, அதுக்கப்புறம் இந்த மரச்செக்கு எல்லாமே மரங்கள்லாம் அறுப்பாங்கள்ல அதனுடைய தவிடு, அது எல்லாமே போட்டு நம்ம மண் கலவை போடும்போது மண் நம்ம போடும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா இப்படி தான் இருந்துச்சு. உதிரியாக தான் இருந்துச்சு. நாளாக எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா நல்லா ஹார்டாகி அந்த மண்ணுக்கு காற்றோட்டமே கிடைக்காத அளவுக்கு அது மண் இறுகி போச்சு. அப்படி இருந்தது அப்படின்னா செடிகளுக்கு வளர்ச்சியும் பாதிக்கும், காற்றோட்டமும் கிடைக்காது வேர்களுக்கு. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, மந்த்லி ஒன்ஸாவது இந்த மாதிரி மண்ணை கிளறி விடணும். கிளறி விட்டுட்டு அதுக்கு தேவையான தொழு உரம், அதுக்கப்புறம் வேப்ப புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு எல்லாமே ஒவ்வொரு கைப்பிடி கலந்து போட்டோம் அப்படின்னா வளர்ச்சி அபாரமாக இருக்கும். இப்படி எல்லா செடி தொட்டிகள்லையுமே இருக்கிற மண்ணை நான் இப்படி தான் என்ன பண்ணுவேன், கிளறி விட்டுருவேன். மண்ணை பார்க்கும்போதே உங்களுக்கு எப்படி பார்த்தீங்களா, நல்லா பொலன்னு இருக்கும். ட்ரை ஆகாமல் இந்த மாதிரி பொலன்னு இருக்கும். இதுதான் செடிகளை வளர்க்கும் விதங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.